ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். இன்று ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. வருஷம் நம்மளுடைய தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை முன்னிட்டு நமது தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாகவும் 1000 ரூபாய் ரொக்கமாகவும் வழங்குவதுண்டு. இந்த வருஷமும் அதை கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. 2ஆம் தேதி, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி இதோட குறித்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, இது மட்டும் தான் கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி காலை ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் ரொக்க பணம் கொடுப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ரொம்ப சந்தோஷமான நியூஸில் இதெல்லாம் யாருக்கெல்லாம் வரும், இது யாருக்கு வராது அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்குலாம், ஒன்றிய மாநில அரசில் வேலை செய்கிறவங்க, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களே அவங்க, அப்புறம் வருமான வரி செலுத்துகிறாங்கல்ல, இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறாங்கல்ல, ஸோ அவங்க, அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, ப்ளஸ் சர்க்கரை அட்டைதாரர்கள், அதாவது சர்க்கரை மட்டுமே வாங்கக்கூடிய அட்டைதாரர்கள் இருக்காங்களே, அவங்களும் கிடைக்காது. பொருள் இல்லா அட்டைதாரர்கள், அதாவது அவங்களாம் எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கார்டு இருக்கும், ரேஷன் கார்டு. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க யாருக்குமே இந்த 1000 ரூபாய் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற அட்டைதாரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் பொங்கல் திருநாளுக்கு முன்னாடியே, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதிக்குள்ளாகவே இந்த 1000 ரூபாய் ரொக்க பணத்தை அந்தந்த நியாய விலை கடையில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செய்தியை அறிவிச்சிருக்காரு நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லை, மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு மகளிருக்கான உரிமை தொகையை மாதம் 15ஆம் தேதி போடுவாங்க வங்கி கணக்கில். ஆனால் இந்த மாதம் 10ஆம் தேதியே போடுவதாக எல்லா வங்கி கணக்குலையும் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இது எத்தனை மக்கள் இதை பெறுறாங்க, எத்தனை மகளிர்கள் இதை பெறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிரின் வரவு கணக்கில் இந்த 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை எல்லாருமே உங்களுடைய வீட்டில், உங்களுடைய சொந்தங்களுடைய, உங்களுடைய உறவுகளோட சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய தமிழக அரசும் பரிசு தொகுப்பாக இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மீண்டும் இணைந்திடுங்கள் யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ மக்களே, பை பாய்.